ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேச்சரி மேனேஜ்மெண்ட்டோட சொல்யூஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேச்சரி மேனேஜ்மெண்ட்டோட சொல்யூஷன்ஸ் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா எக் ரிசீவ்டு, நம்ம எக் எங்கேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம், நம்ம ஓன் ஃபார்மா இல்லை வெளியிலேருந்து வாங்கியிருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். எவ்வளோ எக் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது, எவ்வளோ எக் நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த எக் ரிசீவ் ஆனதில் இருந்து இப்போ நம்ம எவ்வளோ எக் வந்து அலாட் பண்ணியிருக்கோம், அலாட் பண்ணதுலேருந்து எவ்வளோ டேமேஜ், எவ்வளோ அன்சேஃப்ட் எக் இருக்குது, டோட்டலாக எவ்வளோ ரிஜெக்ஷன் இருக்குது, எவ்வளோ செட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களோட ஸ்கீமை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸ்கீம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வந்து இப்போது ஒரு எக்குக்கு வந்து நம்ம எவ்வளோ ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த எக்கை வந்து சிக்காக மாற்றுறோம் அப்படிங்கிறது, அட்மின் காஸ்ட் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற அந்த ஸ்கீமை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் அதை வந்து உங்களோட பேஸ்ட் ஆன் எக்ஸ்பென்ஸை பொறுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஸ்கீமை மேனேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எக்கு வந்து எந்தெந்த செட்டரில் நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து இந்தந்த ஃப்ளாக் எக்கு இந்தந்த ஏஜில் இருக்கிற இந்தந்த எக்கு வெயிட்டில் இருக்கிறத வந்து நான் எந்தெந்த செட்டர் 1ல் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கேன், செட்டர் 2ல் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கேன், செட்டர் 3ல் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கேங்கிற உங்களோட மிஷின் வைஸ் எவ்வளோ நம்ம அலாட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா உங்கள் செட்டருக்கு எக்கை மூவ் பண்ணலாம். இப்போ தான் உங்களோட செட்டரில் நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த 18 days லைஃப் சைக்கிளுக்கு. பட் இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஹேண்டில் டெஸ்ட் பண்ணலாம். இந்த ஹேண்டில் டெஸ்ட்டில் நீங்கள் சாம்பிள் குவான்டிட்டி எடுத்து அந்த எக்கில் வந்து எவ்வளோ வந்து ஃபெர்டிலிட்டி பர்சன்டேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதிலிருந்து எஸ்டிமேஷன் எவ்வளோ வருது அப்படிங்கிற உங்களோட பர்சன்டேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த இதை பர்சன்டேஜ் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் கால்குலேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களோட 21 days லைஃப் சைக்கிள் முடிஞ்சிச்சு, செட்டர்லேருந்து ஹேச்சருக்கு மூவ் பண்ணிவிட்டு 18 days லைஃப் சைக்கிள் முடிஞ்சு அந்த 21 days கம்ப்ளீட் ஆகிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஹேச்சரில் இருந்து என்னென்ன ஹேச்சரில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஹேச்சர்லேருந்து நீங்கள் புல் அவுட் பண்ணலாம். இந்த புல் அவுட் ப்ராசஸில் நமக்கு கிரேட் ஏ சிக்ஸ் எவ்வளோ வந்துச்சு, அதோட வெயிட் என்ன, கிரேட் பி சிக்ஸ் எவ்வளோ வந்துச்சு, கல்ச்சர் பேர்ட்ஸ் எவ்வளோ வந்துச்சு, பிறந்ததுக்கப்புறம் அது வந்து மார்டாலிட்டி எவ்வளோ ஆச்சு, டோட்டலாக இப்போ வந்து நமக்கு இதெல்லாம் போனதுக்கப்புறம் டோட்டலாக நம்மக்கிட்ட சேலபுளாக குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த சிக்கை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி இந்த சிக்கோட ஆவரேஜ் வெயிட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். சிக் சிவி டெஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் வந்து நமக்கு கிட்ட இவ்வளோ எக்கு அலாட் பண்ணோம், அலாட் பண்ணதில் இவ்வளோ எக்கு வந்து நமக்கு வந்து புல் அவுட் ஆகலை. ஸோ அந்த எக்கை எடுத்து பிரேக் ஓப்பன் பண்ணி அதில் வந்து சாம்பிள் எக்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்கன்னு எடுத்து அதில் வந்து இயர்லி மார்டாலிட்டி என்ன, ஸோ உங்களோட ரீசனை நீங்கள் ஃபைன் பண்ணலாம். இயர்லி மார்டாலிட்டி என்ன, ஃபர்ஸ்ட் வீக் மார்டாலிட்டி என்ன, தேர்ட் வீக் மார்டாலிட்டி என்ன, போஸ்ட் மார்டம் டெத் என்ன. ஸோ அந்த ரீசனுக்கெல்லாம் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அதை நீங்களே கிரியேட் பண்ணி இந்த ரீசனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக சம்மரிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நான் எவ்வளோ செட் பண்ணேன், அதோட பர்சன்டேஜ் என்ன, கிராக்கெட் எக் எவ்வளோ, அதோட பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஹேச்சிங்கோட டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். ஃபைனலாக உங்களோட ஒரு சிக்கு வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். எக்கு காஸ்ட் எவ்வளவு, ஹேச்சிங் காஸ்ட் எவ்வளவு, அட்மின் காஸ்ட் எவ்வளவு, ஸோ டோட்டல் காஸ்ட் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சிக்கை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட சிக்கு காஸ்ட்டு கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிப்போர்ட்ஸுக்கு பண்ணிங்க அப்படின்னா ஹேட்ச் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் இருக்கும், புல் அவுட் ரிப்போர்ட் இருக்குது, செட்டிங்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஹேண்டல் ரிப்போர்ட் இருக்கும். சிக்கை வந்து நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களோட கஸ்டமரை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக சேல் என்ட்ரி வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஓன் ஃபார்முக்கு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இங்கேருந்து உங்கள் ஃபார்முக்கு. ஃபைனலாக எக்கானமி ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். டோட்டலாக நமக்கு இது வரைக்கும் எவ்வளோ காஸ்ட்டில் நம்ம புல் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து உங்களோட ஹேச்சரியில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஹேச்சரியில் வந்து நமக்கு வந்து ஒரு 4 பேக்கேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து பேசிக்கில் வந்து நீங்கள் ஹேச்சரியில் பண்ணுற ஆப்ரேஷன் என்ட்ரி, எக்கு பர்ச்சேஸு, சிக்கு சேல்ஸு, பேசிக் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஆக்சிலரேட்டரை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ப்ரீடர் ஃபார்ம் இருக்குது, ப்ரீடர் ஃபார்ம்லேருந்து நான் எக்கு கொண்டு வந்து ஹேச்சரியில் வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா ப்ரீடர் ஃபார்மில் இருந்து பண்ணுற அந்த ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஆக்சிலரேட்டர் பேக்கேஜ்லேருந்து எடுத்துக்கலாம். ப்ரொஃபஷனல் பேக்கேஜ் போனீங்க அப்படின்னா உங்களோட ஆக்சல் ரேட்டில் இருக்கிறதும் வரும். சப்ளை செயின் நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி கேட்குறோம், எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த சப்ளை செயினை மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்களோட கான்ட்ராக்ட் பாய்லர் ஃபார்ம் மேனேஜ் பண்ணலாம், ஃபீடு மில்ல இருந்தால் மேனேஜ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொஃபஷனலில் என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது உங்களோட பிஸ்னஸ் ஃப்ளோவை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று கன்சல்டேஷன் வச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் ஃப்ளோவை தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நாங்கள் இது பண்ணுவோம். ஸோ அதனால அந்த ப்ரைஸை வந்து நாங்கள் இங்கே கொடுக்கல. ஸோ இந்த 3 பேக்கேஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து நம்மளோட ஒரு டெமோ புக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரைஸிங். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்னா இங்கே எங்கள் வெப்சைட்லேயே எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து sales@poultry.care அப்படிங்கிற இமெயில் ஐடி மூலமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.